நாம் இன்னைக்கு கேரட் முட்டை சாதம் தான் பண்ண போகிறோம். சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 3 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இப்போ கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 3 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ முட்டையை கேரட்டோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ இது கூட வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்து கலந்து விட்டால் டேஸ்டான கேரட் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.